ஐயோ, ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு. டியர் டைரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்காக நிறையா எக்ஸ்க்ளூசிவ் விஷயங்கள் நான் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஷூட் பண்ணி வச்சிட்டேன். பட் என்ன பிரச்சனைன்னா அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இதானா சார் உங்கள் டக்கு அப்படின்னாலும் கேட்காதீங்க. என்ன மேட்டர்னு சொல்லிடுறேன். வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கு இல்லைங்களா, அதோடைய லான்ச் ப்ரோமோவுடைய பிடிஎஸ் காலையில் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் சின்ன சின்ன போர்ஷன்ஸ் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்தேன். ஆனால் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் மறந்துட்டேன். சாரி, பட் இட்ஸ் ஓகே. இதுக்கப்புறமும் லேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் நான் எதையும் மறக்காமல் போடுறேன். ஓகேங்களா? ஹலோ, ஹாய் மக்களே. வெல், இன்னைக்கு 19th March. ஆக்சுவலாக காலையில் 6:30க்கு பரபரப்பாக போயிட்டுருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம புது சீரியலோட ப்ரோமோ ஷூட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்கள் பார்வைக்கே வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி எதுவும் சொல்கிறது அவ்வளோ எத்திக்கலாக இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் அப்படியே மறைச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? ஐயோ, எல்லாரும் என்ன அப்டேட்டு, என்ன பண்றீங்க, அடுத்தது எப்போ லான்ச் பண்றீங்க, கேரக்டர் பேர் என்ன, இப்படியெல்லாம் ஒருத்தரும் கேட்கும்போது எனக்கு அப்படியே இருக்கும் எல்லாத்திட்டையும் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனா அது அவ்வளோ எத்திக்கலா இருக்காது. ஸோ அதனால இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த பதிவு பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னைக்கு இந்த ப்ரோமோ எடுத்திருக்கோம், என்னைக்கு ஷூட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஞாபகத்துக்காக அதை ஒரு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்றேன். ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரான டீம், ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட இருக்கும். ஸோ பாக்கியெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. பார்க்கலாம். இன்னைக்கு முடிஞ்சதுன்னா இன்னைக்கு ப்ரோமோ ஷூட் பண்ற இடத்துல இருந்து என்ன, எப்படி ஷூட் பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு ப்ரோமோ எங்களுக்கு ஷூட் பண்றது வேல்ராஜ் சார். ஸோ உங்களுடைய பார்வைக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேல எனக்கு இவ்வளோ வருஷமா அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டையும் உங்ககிட்ட கொடுக்கும். இந்த ப்ராஜெக்டுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா எனக்கு தேவை. எனக்கு டெஃபினட்டா தேவை. ஓகேங்களா? டைம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6:30 தான் ஆகுது. ப்ரோமோ ஷூட்டுக்காக அவசர அவசரமாக நான் கிளம்பி போயிட்டு இருந்தா, பாருங்க, ஐ காட் ஸ்டக் இன் டிராஃபிக்கில் வேற மாட்டிக்கிட்டு. இந்த மெட்ரோ ஒர்க் வேற இங்கே நடந்துட்டு இருக்கா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆப்போசிட்ல வழியில விட்டுருக்காங்க, ஒரு சைடு ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அண்ட் பிளாக் பண்ணி எங்களை டைவர்ட் பண்ணி விட்டாங்களா. டைவர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைடு ஓபன் பண்ணிட்டாங்க. அந்த வண்டியெல்லாம் ஃப்ரீயா போயிட்டு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஐயோ, நம்ம நேரம் ஒன்னும் பண்ண முடியாது. இட்ஸ் கெட்டிங் லேட். ஸோ இன்னைக்கு ப்ரோமோ ஷூட்டு வேல்ராஜ் சார் தான் கேமரா. இப்போ தான் பூஜை போடுறாங்க. உங்களுடைய பார்வைக்காக ஒரு சின்ன கிளாஸ். இப்போ தான் வேற ஒரு லொக்கேஷனில் ஒரு சின்ன பிட் ஷூட் பண்ணாங்க. அதாவது ஒரு சின்ன போர்ஷன். ஸோ அது முடிச்சுட்டு திரும்ப இங்கே ஷிஃப்ட் ஆகி வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இதுதான் ப்ரோமோ. இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ சேனல்லேருந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்திருக்காங்க. இப்போ அதை ஃபோட்டோஸ்க்கு எடுத்துகிட்டு இனி அடுத்து வேற ஒரு போர்ஷன் இனிமேல் தான் ப்ரோமோ ஷூட் பண்ணுவாங்க. உடஞ்சது வெறும் கண்ணாடி தான். உடஞ்சது வெறும் கண்ணாடி தான். உடஞ்சது வெறும் கண்ணாடி தான். நம்ம குடும்பத்துல அன்பும் ஒத்துமையும் அப்படியே தானே இருக்கு. இந்த போட்டோ மாதிரி. ஓகே சார். ஸோ இப்படி தாங்க போச்சு. ஆக்சுவலாக வந்து நிறைய ஃபுட்டேஜ் எடுக்க முடியல, எனக்கு ரொம்ப புதுசு இது. இனிமேல் நான் எடுத்து வச்சுட்டு மறக்காமல் இருக்கணும். எடுத்ததுக்கப்புறம் உடனே உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, see you, stay connected and subscribe to DR Diaries.